الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், இமாம் பெருமக்கள், அனைத்து முஸ்லிம்கள், முஸ்லிம்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக துவா செய்தவனாக முதற்கண் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிக்கொண்டு ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆன் ஷரீஃபை கூறி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பேணிக் கொள்ளுங்கள் சொல்கிறார். குடும்பத்தவர்கள் என்றால் மனைவி, மக்கள். முதலில் ஒரு தந்தையானவர் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பை விட்டு. ஒரு தந்தை அவரே சரியாக இல்லாத பட்சத்தில் பிள்ளைகளை திருத்த முடியாது. நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம், பெற்றோர்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை பார்க்காதான் சொல்லுவாங்க. இது ஒரு காலம் சாத்தியப்படாது. பெற்றோர்கள் தொழுகை பெற மாட்டாங்க, பிள்ளைகளை தொழும்படி ஏவுவாங்க, ஒரு காலம் சாத்தியப்படாது. முதலில் நாம் எதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறோமோ அதை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். பிள்ளைகள் தானாக வழிக்கு வந்துடுவாங்க. நிறைய வீடுகளில் இதான் நடக்கிறது. படிக்கின்ற நேரத்தில் கூட டிவி அமைக்காத, ஆஃப் செய்யாத பெற்றோர்களும் இருக்கிறாங்க. பசங்க நம்மகிட்ட வந்து முறையிடுறாங்க. இது போன்ற வீடுகளும் இருக்கிறது. தொழுகைக்கு அவங்க போனதில்லை, பிள்ளைகளை தொழ போக சொல்லி ஏவுவாங்க. இத்தகைய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஒரு பெற்றோர், தாய் தந்தை இருவரும் பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு தாய் குழந்தையை பிரசவித்த உறுதி செய்யப்பட்ட நாளில் இருந்தில்லை, அதற்கு முன்பாகவே துவங்கி விடுகிறது. தப்பு எங்கே செய்கிறாங்க? பிள்ளை வலிக்கு வராமல், சொல் பேச்சு கேட்காம, அவன் தான் தோண்டித்தனமாக நடக்கின்ற பொழுது அப்போ யோசிக்கிறாங்க, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பிள்ளையை கருவை சுமப்பதற்கு முன்பாகவே பெற்றோர்கள் நாம் என்ன செய்கிறோம், என்ன விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு கொடுக்க போகிறோம், அவர்களை எந்த வழியிலே நாம் உருவாக்கப் போகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட வேண்டும். நல்லவர்களாகவா அல்லது தீயவர்களாகவா, சொர்க்கவாசிகளாகவா அல்லது நரகவாசிகளாகவா என்று. ஒரு கால் தவறிட்டாங்க, ஒன்றும் தவறில்லை. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விழித்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க பெரியோர்கள். பிள்ளை வளர்ப்பு அதனுடைய துவக்கம் தாயுடைய கருவறையிலே துவங்கி விடுகிறது. தாய் எதையெல்லாம் பழக்கப்படுத்துகிறாளோ, எதையெல்லாம் பேசுகிறாளோ, எதையெல்லாம் கேட்கிறாளோ, எந்தெந்த அமல்களில் ஆர்வம் காட்டுகிறாளோ அது பிள்ளைகள் தானாகவே செய்ய ஆரம்பித்து விடும். நாம் கேள்விப்பட்டோம், ஏதோ முன் சென்ற காலத்தில் 300, 400, 500, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல, சில வருடங்களுக்கு முன்பாக, சில நமக்கு நெருக்கமான சில இந்த நூற்றாண்டில் ஒரு பிள்ளை முதலில் மக்தப் ஆரம்பிக்கப்படுகிறது. மக்தப் ஆரம்பித்து அலிஃப் பேத்தை சொல்லிக் கொடுத்தா, சின்ன குழந்தை, ஏறக்குறைய 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தை, சரியான வயசு ஞாபகம் இல்லை, ஆரம்பித்தவுடன் அந்த குழந்தை குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பிச்சிருச்சு. அலிபேத்தை சொல்லிக் கொடுத்த முதலில் மக்தப் ஆரம்பித்த பொழுது திருமறை குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பித்த உடனே ஹஸரத்துக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன குர்ஆன் முதல் அலிபேத்தை ஆரம்பிக்கிற இந்த நேரத்திலேயே குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் மனப்பாடமாக ஓதக்கூடிய சூழ்நிலை. சரி, எவ்வளோ தூரம் பிள்ளை ஓதுறது பார்க்கலாம்.
சில ஜுசுகள் வரை மனப்பாடமாக அந்த பிள்ளை ஓதிவிட்டது. ஆச்சரியம் தாங்க முடியல. பெற்றோரை விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த தாய் சொன்னாங்க, அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கின்ற பொழுது நான் இத்தனை ஜுசுகளை மரணம் செய்தேன், அத்தனை ஜுசுகள் பிள்ளைக்கு மரணமாகிவிட்டது. அப்போது பிள்ளை வளர்ப்பு எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? நம்ம எங்கே கோட்டை விடுறோம்? அதுக்கு அடுத்து கைப்பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, மடிப்பிள்ளையாக இருக்கின்ற பொழுது ஒரு தாயும் தந்தையும் அந்த குழந்தையை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதிலே இன்னும் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமாக தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். ஒரு சாலிகான பெண்மணி, இதயச்சமுள்ள பெண்மணி ஒரு குழந்தைக்கு குறைந்தபட்சம் 1 வருடம் 2 வருடம் முழுவதுமாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். இல்லை முடியல, 1 வருடம் முழுவதுமாக தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அது சாலிகான பெண்மணியாக இருந்து இதயச்சத்துடன் ஒவ்வொரு முறையும் சலவாத்து ஓதி பிஸ்மிஸ் சொல்லிக் கொடுப்பார்களே, ஆனால் அதிலேயே அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக உருவெடுத்து விடும். இன்று பிறந்த 1 மாதத்திலேயே புட்டிப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் கொடுமை, சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டால் தாய் சுயநிறைவுக்கு வருவதற்கு முன்பாகவே தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு பால் கொடுக்கப்படுகிறது. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அடுத்து தொட்டில் பருவம், மடி குழந்தை சற்று தவளவும் பேசவும் ஆரம்பிக்கின்ற பொழுது, பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிக் கொடுங்க, ரசூலுடைய பேரை சொல்லிக் கொடுங்க, கலிமாவை சொல்லிக் கொடுங்க. அப்பவும் கோட்டை விட்டுறான். முதல்ல அப்பா பேர், அம்மா பேர், அதுவும் டாடி சொல்லு, மம்மின்னு சொல்லு. இதை விட மோசம், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேச துவங்குகிற அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குடும்பத்தார்கள், அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு சந்தோஷம். என் பிள்ளை எப்படி திட்டுறான், இந்த கெட்ட வார்த்தை பேச ஆரம்பித்து முதல்ல பேசுறது இதையா சொல்லி தருது, அது ஒரு சந்தோஷம். கேலி கிண்டலான வார்த்தைகளை பிள்ளைக்கு சொல்லி தருது பேச ஆரம்பிக்கிற பருவத்திலேயே. இப்படி அடுத்தடுத்த கட்டத்தில் குறிப்பாக தமீஸ் என்று சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியணும். அந்த வயது வந்து விட்டால் நல்லது கெட்டதுன்னா ஷரியத் அல்ல, இது பால், இது உணவு, இது வெந்நி தொட்டால் சுடும், இது நெருப்பு, இது ஐஸ் கட்டி என்று தெரிகின்ற அந்த அதுதான் தமீஸ் சொல்லுவாங்க. அது 7 வயது சொல்லியிருக்காங்க. சில இப்போ உள்ள பிள்ளைகள் 3 வயது 5 வயதிலேயே தமீஸ்லாம் வந்துடுது. தெளிவாக உஷாராகிறாங்க. தெளிவான பேச்சும் சில குழந்தைகள் பேச ஆரம்பிச்சிடறாங்க 3 வயசில் 5 வயசில். தமீஸும் 3 அல்லது 5 வயதிலேயே வந்து விடுகிறது. தமீஸ் வந்து விட்டால் பெற்றோருடைய கடமை நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கின்ற வயது தமீஸ் வர வயது. நம்ம ஏன் தமீஸ் வயது வர வயசு சொல்கிறோம்? நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய வயசு. அது குழந்தை மாறுபடும். சில குழந்தை 3 வயசுல வந்துடும். பெண் குழந்தைகள்லாம் சீக்கிரமாக வந்துடுவாங்க. சில குழந்தை 5 வயது ஆகலாம், சில குழந்தைக்கு 6 வயது ஆகலாம். வயது கணக்கல்ல. தமீஸ் எப்போ வருது அதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். தமீஸ் வந்து விட்டால் அதது, ஒழுக்கம், கண்ணியம் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை சங்கைப்படுத்துங்கள். என்ன பண்ணணும்? அதை மதிக்கணும், அதை தொட்டு முத்தம் கொடுக்கணும். அஹ்சினு அதபஹும், அத்திபு அதபஹும், அவர்களுக்கு அதபு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், பெற்றோரை எப்படி மதிப்பது, பெற்றோருடைய தாய் தந்தைகளை, பாட்டன் பூட்டன், தாத்தா பாட்டி, பெச்சாபா பெச்சமாவை எப்படி மதிக்கிறது, அண்டை அயலாளை எப்படி மதிப்பது, தன்னை விட வயதில் மூத்தவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவது, ஆலய உலமாக்களுடைய கண்ணியம் என்ன, மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, ஷரியத்தை பற்றி, தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற வயது தமீஸ் வந்த வயது. சொல்லலாம் அந்த பிள்ளைக்கு படிக்க எழுத தேவையில்லை, அந்த குழந்தைக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். சொல்கிற வார்த்தைகளை, வாக்கியங்களை மனம் செய்யக்கூடிய ஆற்றல் ரொம்ப தீவிரமாக இருக்கும். நீங்கள் சொல்லி சொல்லி பாடம் பண்ண வைத்தீர்கள் என்றால் நிறைய சூறாக்களை, நிறைய வார்த்தைகளை, 5 கலிமா, ஈமான், முஜ்மல், ஃபஸ்ல் போன்ற அனைத்தையும் அவர்கள் எளிதாக மனம் செஞ்சிருவாங்க. எழுத்து படிக்க தெரியாது, எழுத தெரியாது, அரபி படிக்க வேண்டாம், அதுக்கு தாமதமாகட்டும். ஆனால் சொல்லி சொல்லி கேட்டு மனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் சிறு பிள்ளைகளுக்கு மிக அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வயதில் அவர்களை தொழுவதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். 10 வயதாகி தொழாவிட்டால் நபியுடைய சொல்படி அவர்களை அடித்து தொலை வைக்க பழுத்த வேண்டும். இதை சில பேர் நினைச்சுக்கிறாங்க, தொலை வைக்க மட்டுமல்ல, அனைத்து அதபு ஒழுக்கத்தையும் நீங்கள் இதையெல்லாம் தமீஸ் வந்ததிலிருந்து சொல்லிக் கொடுத்தீர்களோ, இது சரி, இது தவறு, இது செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது, அத்தகைய செயல்களை
அந்த பிள்ளை 10 வயது வந்து வேணுமென்று செய்யாவிட்டால் ஒரு தடவை எச்சரிக்கை செய்யலாம், 2 வாட்டி எச்சரிக்கை செய்யலாம், மீண்டும் செய்தால் கண்டிக்கவும் தண்டிக்கவும் வேண்டும். இன்று எந்த குடும்பத்திலும் தண்டித்தல் கண்டித்தல் என்பதே அறவே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஆகிவிட்டது. சொல்லுவாங்க, முன்புள்ள பெரியார்கள், சூஃபியாக்கள், ஒசாதமார்கள் வீட்டில் பெரம்பு வைத்திருப்பது சுண்ணத்து. தவறு செஞ்ச அடிவிலன்ற ஒரு கவனம், ஒரு சிந்தனை அந்த பிள்ளைக்கு அந்த வயது வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அந்த பிள்ளை பிற்காலத்து சாலிகான பிள்ளையாக, சொர்க்கம் சொல்லக்கூடிய பிள்ளையாக, நல்ல பிள்ளையாக, ஒரு வழி உள்ளவாக ஆகுவதற்கு கூட பெற்றோருடைய கண்டிப்பும் தண்டிப்பும், அந்த தண்டிப்புடன் கூடிய அதன் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற முறையும் அவசியம். அதில் ஒன்றுதான் இத்தகைய மக்தப் மதரசாக்கள். நம்மளால் முடியல, பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் நல்ல ஆசிரியர்களிடம் இது போன்ற மக்தப் மாசாக்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. கோடைகால தீனியாத் பயிற்சி வகுப்புக்கு அனுப்பிச்சு வைங்க. பிள்ளைகளை எவ்வளவோ ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து உலக கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு கிடைக்கின்ற சிரத்தையில் இலவசமாக போதிக்கப்படக்கூடிய கோடைகால பயிற்சி வகுப்பு, இலவசமாக போதிக்கப்படக்கூடிய மக்தப் மதரசாக்கள், இதில் சற்று எல்லளவும் கூட அக்கறை இல்லை, எல்லளவும் கூட அக்கறவில்லை. பல்லாயிரம் கட்டி ஒரு சப்ஜெக்டுக்கு டியூஷனுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர், பல்லாயிரம் கட்டி ஸ்கூலுக்கு அவன் படித்து அந்த படிப்பை கொண்டு அவன் சொர்க்கம் செல்வானா நரகம் செல்வானா, படித்து பெரிய உத்தியோகத்துக்கு வந்து விட்டு பெற்றோரை மதிப்பானா, கண்ணியப்படுத்துவானா, உழைத்து பெற்றோருக்கு கொடுப்பானா என்றே தெரியாது. இன்று நிலைமை அப்படி தான் போயிட்டு இருக்குது. பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பித்து 1000ல் லட்சத்தை சம்பளம் வாங்க ஆரம்பித்த உடனே பெற்றோரை கவனிப்பதில்லை, பராமரிப்பதில்லை, மதிப்பதில்லை, தனி கொடுத்தனம் செல்வதிலே தீவிரம் காட்டக்கூடிய நவீன தலைமுறை. அப்போ அத்தகைய ஒரு தலைமுறைக்கு ஏன் பல்லாயிரம் பல லட்சத்தை அர்ப்பணித்து மார்க்கத்தை விட்டு, தீனை விட்டு, ஷரியத்தை விட்டு, அப்படி ஒரு கல்வி நமக்கு தேவையில்லை. நல்லா தெரியுது, இந்த பள்ளி ஜும்மா தொழுவதற்கு அனுமதிக்காத பள்ளி, தயவு செய்து பிள்ளைகளை சேர்க்காதீங்க. முன்னாடியே பேசுங்க, என்னுடைய பிள்ளைகளை தொழு வைப்பதற்கு நீங்கள் அனுமதித்தால் நாங்கள் பிள்ளைகளை சேர்ப்போம், இல்லை என்றால் சேர்க்க மாட்டோம் என்று நீங்கள் வந்துவிட்டால் நிறைய பள்ளிகள், தொழுவதற்கு அனுமதிக்கக்கூடிய பள்ளிகள் உருவாகிவிடும். சில குஃபருடைய காஃபிரான பள்ளிகள் கூட பிரேயர் ஹால் என்று ஒரு ஹால் வச்சுருக்கிறாங்க. சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய இஸ்லாமிய பிள்ளைகள் படிக்கிறாங்க, நாங்கள் நமாஸ் படிக்க தடுக்க மாட்டோம், ஜும்மா போன்ற நமாஸ்களுக்கு கூட ஒன்று சேர்ந்து படிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பள்ளிகளும் உண்டு. பெற்றோர்கள் அதிலே திட்டமாக, திண்ணமாக, உறுதியாக இருந்தால் எல்லா பள்ளிகளும் கூட அத்தகைய பள்ளிகளாக மாறிவிடும். அப்போ இவங்க அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஆங்கிலோ இந்தியன் பள்ளி, பெண்களுக்கு காலாடை, அரையாடை, முட்டிக்கு மேலே ஸ்கட்டு போடக்கூடிய பள்ளிகளில் மும்புறமாக ஆர்வம் காட்டி சேர்க்குறாங்க. படிப்பு எல்லாம் இருக்கும். சிலர் படிப்பட்டவங்க இருந்தால் போதுமா, மார்க்கம் தேவையில்லையா, இஸ்லாம் தேவையில்லையா, ஷரியத் தேவையில்லையா? 8வது 10வது படிக்கின்ற பிள்ளை புர்கா போட அனுமதி இல்லை, ஸ்கட்டை தான் போடணும். புர்காவை கேட்டோடு கலட்டி கூட்டு போய் விடுறவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிடணும். இத்தகைய ஸ்கூலில் ஏன் பிள்ளைகளை சேர்க்குறீங்க? அதில் படித்து வரக்கூடிய பிள்ளை எப்படி ஒழுக்கமுள்ள பிள்ளையா, சாலிகான பிள்ளையா, அல்லாவோட அச்சமுள்ள பிள்ளையா இருக்கும்? நிச்சயமாக இருக்காது. நம்முடைய மஸ்ஜிதில் ஹலீல் பரியா பெண்கள் மதரசா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. மாணவிகள் சேர்க்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆர்வம் காட்டதில்லை. இது எவ்வளோ பெரிய அற்புதமான வாய்ப்பு! சிறுவர்கள் மட்டுமல்ல, எந்த வயது உடையவர்களும் கற்றுக்கொள்ளலாம், சேரலாம். வெறும் படிக்க எழுத தெரிந்தால் போதும், குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்தால் போதும். அவர்கள் குடும்பத்து பெண்களாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, வயது வித்தியாசம்லாம் இல்லை, சிறு பிள்ளை தான் மட்டும்தான் வரணும், 10th +2 படிச்சிருக்கணும் என்ற எந்த ஷர்த்தும் இல்லை. அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய வேலைகள், அவர்களுடைய பணிகள், சமையல் போன்ற அனைத்தையும் செய்வதுடனேயே ஆலிமாவதற்கு அரிய வாய்ப்பு நமது மஸ்ஜிதில் செயல்பட்டு வரக்கூடிய ஹலீல் பரியா மதரசா. அதிகமான பெண்கள், நம்முடைய குடும்பத்து பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அதிலே சேர்வதற்கு ஆர்வத்தையும் அக்கறையும் காட்ட வேண்டும். இலவில் ஈஸியாக லேசாலாம் ஒருவர் ஆலிமாவாக ஆகிவிட முடியாது. ஒரு குடும்பத்தில், ஒரு பரம்பரையில் ஒருவர் ஆலிம் அல்லது ஆலிமாவாக ஆகுவது அந்த குடும்பத்துக்கே பெருமை. அவர் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பார்களேயானால், அந்த கற்ற இல்மின் பிரகாரம் அமல் செய்வார்களேயானால்
அந்த பரம்பரையை அவர்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அத்தகைய ஒரு உயர்ந்த கல்விதான் இல்மே தீன். பிள்ளைகளை ஆலிம் படிக்க வைக்க. இன்று நிறைய ஆலிம்கள் ஆலிம் படிப்போடு சேர்ந்து உலக படிப்பும் சேர்ந்து கல்வி முறைகள் புழக்கத்தில் இருக்குது. பயப்பட வேணாம், என் பிள்ளை ஆலிம் ஆகிட்டு எந்த மஸ்ஜிதில் போய் வேலை செய்ய முடியும், எந்த மசாதா போக முடியும் என்று அச்சம் வேண்டாம். பல்பல துறைகளில் அவர்கள் பணியாற்ற முடியும். கல்வி முறைகளுடைய நிறைய மாசாக்கள் தோண்டிவிட்டது. பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்குங்க, ஹாஃபிஸ்களாக ஆக்குங்க. இன்று ஹாஃபிஸ்களாக ஆகக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை மிக மிக குறைஞ்சி போச்சு. ஒரு கட்டத்தில் ஹெஃபுல் மாசாக்களை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற அச்சமும் ஏற்படுகிறது. கல்வியில் இந்த சமுதாயம் ஆக பின்தங்கிவிட்டது. அதை யாரும் மறுக்க முடியாது. அது ஹெஃபுல்லாக இருக்கலாம், ஆலிம் மதசாக்களாக இருக்கலாம். ஒருவர் எவ்வளவு திறமசாலியாக ஆலிம் சனது வாங்கியிருந்தாலும் சரி, அவர் கவர்மெண்ட்டுடைய அங்கீகாரத்தை பெற்றவராக இல்லை. நாம் அந்த வகையில் கல்வியில் பின்தங்கிவிட்டோம். நாம் ஆலிம் மாசாக்கள் எல்லா மாசாக்களையுமே 10th +2 போன்ற படிப்பைகளை வைத்திருக்க வேண்டும். ஆலிமுடைய சனது குறைஞ்சபட்சம் BA அரபிக்கு ஈக்குவலாகவாவது ஆகியிருக்க வேண்டும். ஆனால் இன்று அப்படி இல்லை. தனியாக அப்சல் உலமா எழுதணும், அது கூட ஈக்குவல் டு BAன்னு சொல்லப்படுது. வரக்கூடிய காலத்தில் 10th +2 இல்லாமல் வெறும் அப்சல் உலமா ஈக்குவல் டு BA வைத்துக்கொண்டு MA எழுத முடியாது என்ற சூழ்நிலையை கவர்மெண்ட் ஏற்படுத்தி விட்டது. இப்போ கல்வியில் மிகப்பெரிய பின்னடைவு. கேரள மாநிலத்தில் அப்படி அல்ல. அவர்கள் ஸ்கூல் படிப்பிலே சேர்த்து நஹு சர்ஃப் படிச்சு தராங்க. ஆலிம் கல்வியை 10th +2 வரைக்கும் நடைபெறக்கூடிய ஸ்கூல் பாடத்திலேயே வச்சுருக்கிறாங்க. 4-5 ஜும்ராக்களுடைய பாடங்களை படித்து விடுறாங்க ரொம்ப ஈஸியாக. வெளியே வந்து அவர்கள் ஆலிம் ஓத போனால் மிக சிறிய சொற்பமான வருடங்களிலேயே திறமையான ஆலிம்களாக உருவாகக்கூடிய சூழ்நிலை. நிறைய உலமாக்கள் பற்பல துறைகளில் பதம் பதிக்கிறாங்க கேரள மாநிலத்தில். அவங்க நமக்கு முன்னோடியாக கல்வியில் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாடு கல்வியில் குறிப்பாக ஆலிம் மாசாக்கள் கல்வியில் பின்தங்கி விட்டது. அந்த பின்னடைவு அடுத்த தலைமுறை ஆலிம் ஓதுவதற்கு ஒரு தயக்கத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி விட்டது. சிலர் கண்மூடித்தனமாக கல்வி முறையை எதிர்க்கவும் செய்கிறாங்க. ஒரு அசத்துக்கு நான் பேசினேன். அவர்கள் கண்மூடித்தனமாக வேண்டாம், சரியில்லை, கல்வி முறையை நான் எதிர்க்கிறேன், எனக்கு அது உடன்பாடு இல்லை போன்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சு. பேசுகின்ற பொழுது அவங்க சில காரியங்கள் சொன்னாங்க. ஒன்று, ஆலிம் ஓதக்கூடிய மதரசாக்கள், வக்ஃபு செய்யப்பட்ட மாசாக்கள் வக்ஃபுடைய பணத்தை 7 ஆண்டுகள் சாப்பிட்டு விட்டு அவர்கள் ஹித்மத்துக்கு இல்லாமல் இமாமத்துக்கும் தரசுக்கும் இல்லாமல் வேறு துறைகளுக்கு செல்கிறாங்க. எனவே எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், சரி, வெறும் ஆலிம் 7 வருடம் ஓதக்கூடிய மாசாக்கள், வெறும் ஆலிம் பாடம் மட்டும் நடத்தப்படக்கூடிய மாசாக்கள், வக்ஃபு செய்யப்பட்ட மாசாக்கள் வக்ஃபுடைய பணத்தை 7 வருடம் சாப்பிட்ட அத்தகைய மாணவர்கள் ஆலிமாகி விட்ட பிறகு அவர்கள் அனைவருக்கும் இமாமத்தும் தரசும் கிடைக்கிறதா? ரெண்டாவது, அவர்கள் திறமை உள்ளவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இமாமத்து தர்சு. திறமை அற்றவர்கள், பேச்சாற்றல் இல்லாதவர்கள் இருப்பாங்க, தர்சே அரபி தர்ஸ் மகாரத் இல்லாதவங்க இருப்பாங்க, பாடம் நடத்தக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்கள் இருப்பாங்க. அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் வேறு துறைக்கு போயிட்டாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க அல்லது வேறு துறைகளுக்கு போயிட்டாங்க. அவர்களுடைய நிலைமை என்ன? அது கூடுமா? அது ஹலாலா? அது ஜாயிஸா? அப்போ அத்தகைய மாசாக்களை இழுத்து மூடிடுவீங்களா? ஒரு குரூப், ஒரு குழு, ஒரு ஜும்ரா 7 ஆண்டுகள் படிப்பை முடித்து வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் அனைவரும் திறமசாலியாக இருப்பதில்லை. அவர்களிலே ஒரு 10 பேர் வராங்கனாக்கா 2-3 பேர் திறமசாலியாக இருக்கலாம். மிச்சமுள்ள 5-6 பேரோட நிலைமை என்ன? அப்போ இத்தகைய கேள்விகள்லாம் வைத்தவுடன் அவர்கள் சட்ட பின்வாங்கிட்டாங்க. சரி, நம்ம வந்து பேசிக்கலாம், மஹஸ் பண்ணிக்கலாம், நேரில் வாய்ப்பு இருக்கும் பொழுது சந்தித்து பேசிக்கலாம். அப்போது திறமையான மாசாவுடைய மாணவர்கள் அனைவருமே திறமையாக வெளியாவதில்லை. இல்லா மாஷா அல்லா. அதே போன்று தான் உலக கல்வியுடன் சேர்ந்தது. குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். தவறு நடக்குதா, தவறை திருத்தணும். கல்வி முறையில் எதுவும் தவறு இருக்குதா, இந்த தவறு இருக்குது, சரி செய்யணும், அதற்கு முன் வரலாம். அந்த கல்வி முறையே தவறு என்று சொல்வது மீண்டும் இன்னும் ஒரு பல நூற்றாண்டுக்கு பின்தங்கிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த சமுதாயம் குறிப்பாக இளைய தலைமுறை மார்க்க விஷயத்தில்
தீனுடைய விஷயத்தில் மற்றவர்களுக்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் நம்மால் பார்த்து வளரக்கூடிய அத்தகைய சிறார்கள் அல்லாஹு தஆலா சிறந்தவர்களாக, மார்க்க அறிஞர்களாக, இரையச்சம் உள்ளவர்களாக, சாலிஹானவர்களாக, வலிமார்களாக அல்லாஹு தஆலா அவர்களையும் நம்மை மாக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.